இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போன வாரமும் கூட சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம். இப்போ பிரேஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது கூட ஸ்டெல்லாவுக்கும் நான் என்ன தலைப்புல பேசுறேன், நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னு தெரியாது. அவங்களும் அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட ஆ, அவங்க பிரசன்ஸ் இருந்ததுனால, குமாரன் நம்மள விடுதலையாக்குனா, நம்ம மெய்யாகவே நம்ம விடுதலையா இருக்கிறோம். அப்படிங்கிற அந்த வசனத்த சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தலைப்பிலும் கூட அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏசப்பா வந்து இந்த உலகத்துல வந்து நமக்கு எதிரா இருந்த அந்த பாவம், மரணம், அந்த எல்லா குற்றச்சாட்டுகள் நமக்கு அகெயின்ஸ்டா என்னென்ன இருந்துச்சோ, எல்லா காரியத்தையும் ஆ அவங்க நீக்கி, நம்மள எல்லாத்துக்கும், எல்லா குற்றச்சாட்டுக்கும் விடுதலை ஆக்கிட்டாங்க. அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இது தெரிஞ்சு இருந்தாலும் கூட, ஆம், இந்த உலகத்துல ஒரு மனுஷங்களா நம்ம யாருமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆள் கிடையாது. பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. இவங்க எந்த தப்புமே பண்ணதில்ல, தவறு பண்ணதில்ல, எதையும் தவறா செஞ்சதில்ல அப்படின்னு நம்ம ஒருத்தரையுமே பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி ஆ, நம்ம கிடையாது. நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ பல வேளைகள்ல ஆம், நம்ம எண்ணங்கள்னால தவறு பண்ணியிருப்போம். இல்ல நம்ம பேசுற வார்த்தைகள்னால தவறா ஏதாவது பேசியிருப்போம். இல்ல செய்கைகள்னால, தவறான செய்கைகளால நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருப்போம். ஆனா, இந்த தவறெல்லாம் பண்றவங்களா இருந்தும், பல வேளைகள்ல அத ஆண்டவர் வந்து நமக்கு மன்னிக்கிற ஒரு தேவனா இருக்கிறாங்க. அது தெரிஞ்சு இருந்துமே, நம்ம வந்து நெறைய பேர் வந்து நம்ம மனசுல வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு குற்ற உணர்ச்சியோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆ நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள்ல எப்பவுமே ஒரு பின்னால ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம செஞ்சது ஒரு பெரிய தப்பு. நான் ஒரு பாவி. நான் இதெல்லாம் பண்ணது, இது ரொம்ப பெரிய தப்பு என் வாழ்க்கையில. அப்படிங்கிற எண்ணம் நமக்கு பல வேளைகள்ல இருக்கும். அந்த எண்ணங்கள் இருக்கும்போது, நம்ம நம்மளையே அறியாம, நம்ம வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு நம்ம எதிர்பார்க்காத காரியம் நடக்கும்போது, நம்ம ஆல்ரெடி வந்து நான் ஒரு பாவி, நான் இதெல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டேன், நான் ஒரு எதுக்கும் லாயக்கு இல்லாதவன், அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு கெட்ட நிகழ்வு, நம்ம எதிர்பார்க்காம ஒரு உடம்புக்கு முடியாம போறது, இல்லன்னா நம்மளோட ஃபைனான்சஸ்ல ஆம் தொழில் சம்பந்தமாகவோ, பொருளாதாரம் சம்பந்தமாகவோ ஒரு இழப்பு ஏற்படும்போது, ஏதோ வகையான ஒரு இழப்பு ஏற்படும்போது, நம்ம உடனே நம்ம என்ன பண்ணிருவோம்? ஆண்டவர் மேல கோபப்படுறவங்களா ஆயிடுறோம். உடனே ஆண்டவர வந்து அவங்க மேல பழி போடுறதும், அவங்கள கேள்வி கேட்கிறவங்களுமா நம்ம ஆயிடுறோம். நம்மளையே அறியாம, இது என் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்குன்னா, நான் அன்னைக்கு பண்ண அந்த தப்பு, நான் அந்த பாவத்த பண்ணதுனால தான் எனக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துடுச்சு. ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாரு. அவர் வந்து என் மேல கோபமா இருக்காரு. அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான சிந்தனைகள் நமக்கு வரும். இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது, நம்ம நினைப்போம் கர்த்தர் என்னுடைய கடந்த கால அல்லது நிகழ்கால அந்த பாவங்களுக்காக என்ன தண்டிக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் இந்த ஒரு தப்பு பண்ணேன்ல, அதனால தான் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா, நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனா இல்ல. அதனால தான் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. இல்லன்னா சில வேளைகள்ல நெனப்போம், நான் வந்து ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறதில்ல. சரியா பிரேயர் பண்றதில்ல. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நான் பண்றதுனால தான், என் வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம பல வேளைகள்ல நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது, நம்ம முதல்ல யார போய் சண்டை போடுவோம், யார்கிட்ட கோபப்படுவோம்ன்னு பார்த்தா, அது ஆண்டவர்கிட்ட தான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். கர்த்தர் வந்து என்ன வெறுப்பதாலும், என்ன தண்டிக்க விரும்புறதுனாலயும், என் மேல அக்கறையே அவங்களுக்கு இல்ல. அதனால தான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அவங்க தான் இது எல்லாத்தையும் எனக்கு தராங்க. ஆம், அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, ஒரு மைண்ட் செட் வந்து பல வேளைகள்ல நமக்கு இருக்கு. நம்மள எதிர்பார்க்காமலே நம்ம அப்படி ஒரு சிந்தனைக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளைங்களா இருக்கிறோம். நம்ம கிறிஸ்டியன்ஸாவே இருந்தாலும், ஏசப்பாவ தெரிஞ்சவங்களே இருந்தாலும், நம்ம அத வந்து ஒரு நார்மலா
நெறைய பேரோட வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியுது. இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹோசனாவுக்கு இந்த கால்ல அடிபட்டுச்சு அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி அவங்க கூப்ட்டு, "அவனுக்கு கால்ல இவ்ளோ அடிபட்டுடுச்சு" அப்படின்னோனே, ஒரு கொஞ்ச நாளைக்கு என் மைண்ட் ஃபுல்லா அதே எண்ணம் தான். எப்படி இது நடக்கலாம்? நீங்க எப்படி இத அனுமதிக்கலாம்? அவன் வாழ்க்கையில அவன் எவ்ளோ கஷ்டப்படுறானே! அவனுக்கு அவ்ளோ வலி இருக்குதே! வேதனை இருக்குதே! இத நீங்க எப்படி செய்யலாம்? நீங்க அவன காப்பாத்தியிருக்கணும்ல, அவன பார்த்துருக்கணும்ல, அப்படி இப்படின்னு அந்த கோபம், அந்த கம்ப்ளைண்ட், அப்புறம் முறுமுறுக்கிறது, எல்லா எரிச்சல் படுறது, இது எல்லாத்தையும் போய் நம்ம ஆண்டவர்கிட்ட அ சொல்றவங்களாகவும், இதெல்லாம் பல வேளைகள்ல ஒண்ணு எனக்கும் அதே எண்ணம் வந்துச்சு. நான் ஒரு வேள ஒழுங்கா பிரேயர் பண்ணல போல. நான் வந்து அவனுக்காக இன்னும் நல்லா பிரேயர் பண்ணியிருக்கணும். நான் பண்ண பிரேயர் சரியான பிரேயர் இல்ல. அப்படின்னு என்னையே என் மேலேயே எல்லா பழி பாவத்தெல்லாம் போட்டுட்டு, அப்ப என்னால தான் இப்படி ஆயிடுச்சு. அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒரு பக்கம். ஸோ அந்த மாதிரி நம்மளும் அதான் இது வந்து ஒரு நேச்சுரலா ஏதாவது நடந்தா, நம்ம அதுல ஏதாவது தப்பு பண்ணோம். அதனால இதாச்சு. இல்லன்னா ஆண்டவருக்கு எதுவுமே அவர் என்ன தண்டிக்கிறாரு. அதனால இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது. அப்படிங்கிற இந்த 2 விதமான எண்ணங்கள் நமக்கு பல வேளைகள்ல இருக்குது. அது சரியா? இல்லன்னா, அது நம்ம அப்படி எண்ணக்கூடாதா? பைபிள்ல அத பத்தி என்ன இருக்குங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா, நம்ம இந்த மாதிரி சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல வரும்போது, நம்ம முதல்ல நினைவு கூர வேண்டியது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5 முதல் 7வது வசனம் தான். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. இதுல நெறைய காரியங்கள் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள வந்து சொல்லியிருக்காங்க, "நீ உன் சுய புத்தியின் மேல சாயாம இருன்னு" சொல்லிட்டு. நம்ம பல வேளைகள்ல நம்ம எடுக்கிற அந்த டிசிஷன், நம்ம செய்ற காரியங்கள் எல்லாமே, நம்ம சுய புத்தியின் மேல நம்ம வந்து முழு பங்கையும் போட்டு, நம்மளே திங்க் பண்ணி, "எனக்கு இது சரின்னு படுது" அப்படிங்கிற காரியங்கள நம்ம செய்றதுனால தான் நமக்கு பிரச்சனையே வருது. ஆண்டவர் மேல நம்ம இப்படி கோபப்படும்போதும், எரிச்சல் படும்போதும் கூட, நம்மளுடைய அந்த சொந்த எண்ணங்கள், நம்ம சுய சுய புத்தியின் மேல நம்ம சாயிறவங்களா இருக்கிறோம். அடுத்தது முழு இருதயத்தோட, நம்ம வந்து அரைகுறையான ஒரு மனசோட ஏசப்பா கிட்ட நம்பிக்கை வைக்கக்கூடாது. முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்து, நம்ம பண்ற எல்லா காரியங்கள்லயும், நம்மளுடைய வழிகள் எல்லாத்துலயும் அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மட்டுமே, அப்பொழுதுன்னு அப்புறம் தான் சொல்றாங்க. நம்ம இதையெல்லாம் நம்ம செய்யும்போது தான், அவங்க வந்து உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நம்மளே நம்மள வந்து ஒரு ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு, இதெல்லாம் தப்பே கிடையாது. உலக பிரகாரமா இது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. பைபிள்ல அது தப்பான காரியம். இத நம்ம செய்யக்கூடாதுன்னு இருந்தாலும், எல்லாரும் செய்றாங்களே, இல்லன்னா இது ஒண்ணும் அவ்வளோ மோசமான விஷயம் இல்ல. இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்மளே நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு, நம்ம சுய புத்தியில நம்ம வந்து என்னைக்குமே சாயக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா இருக்கணும். அடுத்ததும் முக்கியமா நம்ம இந்த குற்றம் சுமத்துறதையும், நம்ம குற்றவாளியா நம்ம ஃபீல் பண்றதையும், அதுபோல நம்ம ஆண்டவர் நம்மள நம்ம குற்றத்துக்கு தண்டிக்கிறாங்க. நம்ம பண்ண பாவத்துக்கு அவங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அந்த எண்ணம் உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். அத தான் நம்ம பைபிள்ல அடுத்த இதுல பார்க்குறோம். இந்த மாதிரி நமக்கு எதிரா குற்றம் சொல்லிக்கிட்டே திரியிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர பல வேளைகள்ல நம்ம வந்து அந்த ஹோல் பிக்சர்ல அவர் எந்த இடத்துலயுமே இருக்க மாட்டாரு. ஒண்ணு நம்ம இருப்போம், நம்ம மனசாட்சி, நம்ம எண்ணங்கள், அப்புறம் ஆண்டவர். நம்ம 2 பேருக்குள்ள தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பல வேளைகள்ல நம்ம நினைப்போம். ஆனா 3வதா ஒருத்தரு அந்த இடத்துல இருக்கிறாரு. அவருடைய எத்தனையோ விதமான வேலைகள் செய்வாரு. அதுல முக்கியமான இன்னொரு வேலை வந்து நம்ம மேல குற்றம் சுமத்துறது. இல்லன்னா ஆண்டவர தப்பா பேசுறது. இல்லன்னா நம்ம மேலேயே நமக்கே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ். நமக்கு ஒரு குற்ற உணர்வ நம்ம மனசுல குடுத்துக்கிட்டே இருக்கிறது. அததான் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9 முதல் 10வது வசனத்துல பார்க்கிறோம். உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள்.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும், வல்லமையும், நமது தேவனுடைய ராஜ்யமும், அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் அப்படின்னு பைபிள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. வேற எந்த வேலையுமே இல்லாம இரவும் பகலுமா தேவனுடைய சமூகத்துல போய் நம்மளை பத்தி குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிற சாத்தான்ங்கிறத நம்ம இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சாத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நம்ம மனசுல ஆண்டவரை பத்தி ஒரு தப்பான ஒப்பீனியன் கொடுக்கறது. ஆதாம் ஏவாளோட வாழ்க்கையில பார்த்தோம். இந்த இந்த கனிய நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நீங்க தேவர்கள போல இருப்பீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் உங்கள வேண்டான்னு சொன்னாரு. அவர் வந்து நீங்க ஆண்டவர் மாதிரி இருக்கணும், ஒரு தேவர்கள போல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கெட்ட எண்ணத்த வந்து ஏவாளுக்கும், ஆதாமுக்கும் சொன்னாங்க. அவங்களும் அதையே ஏற்றுக்கொண்டு, ஆமா ஆண்டவருக்கு எங்க மேல அக்கறை இல்ல, பிரியம் இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி, அவங்க அந்த கனிய எடுத்து சாப்பிட்டதும் நமக்கு தெரியும். ஆம், அதே மாதிரி ஆ, நம்ம வாழ்க்கையிலுமே நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு கெட்ட விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது, நம்ம ஒரு ஆ, சோர்ந்து போய் இருக்கும்போது, நம்ம செஞ்ச தவறுகள நமக்கு நினைவூட்டுறதும், நம்மளுடைய தவறுகள ஆண்டவர் முன்னால போய் சொல்ற ஒரு குற்றம் சாட்டுகிறவனா சாத்தான சொல்றாங்க. சகரியா 3வது அதிகாரம் 1 முதல் 5வது வசனத்திலையும் கூட பார்க்கிறோம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார் அப்படின்னு பார்க்குறோம். இது சகரியா தீர்க்கதரிசிக்கும் ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்துல இந்த மாதிரி ஒரு கோர்ட் சீன் மாரி ஒரு சீன் இருக்கு. ஆண்டவர் இருக்காங்க. ஒரு பக்கம் யோசுவா இருக்காங்க. அவர் மேல விரோதம் சொல்றதுக்கும், அவர் மேல குற்றம் சாட்டுறதுக்கும் அங்க யாரு நிக்கிறாங்கன்னா, சாத்தான் அந்த இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவருக்கும் அது பிரியமில்லாத காரியம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கர்த்தர் தாமே அவரை கடிந்து கொள்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் இப்ப பார்த்த மாதிரியே திரும்பவும் பைபிள்ல எழுதியிருக்க மாதிரியே அதே செயல அவர் யோபுவோட வாழ்க்கையில செய்யறதையும் நம்ம பார்க்க முடியுது. யோபு 1வது அதிகாரம் 6 முதல் 11வது வசனத்திலையும் பார்க்கிறோம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முந்தின இதுல தான் பார்த்தோம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மள பத்தி குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறது தான் அவன் வேலைன்னு பார்த்தோம். அதையே தான் இந்த யோபுலையும் நம்ம பார்க்கிறோம். சாத்தான் வந்து கர்த்தருடைய சந்நிதியில வந்து நிக்கிறான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். சாத்தானுக்கு இதுவும் ரொம்ப பிரியமான வேலை. பூமி எல்லாம் சுற்றி திரிந்து யார இன்னைக்கு சாப்பிடலாம், யார கடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு யார் மேல பழி போடலாம் அப்படிங்கிறதே வேலையா அவரை சுத்தி திரியறத பார்க்க முடியுது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா, அதாவது வீணாகவா அவன் வந்து தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானா பாரும் அப்படின்னு திரும்பியும் கர்த்தருடைய சமூகத்துல போய் அவங்க முன்னால ஆண்டவர் யோபு இவ்வளோ உத்தமனா இருக்கிறான், இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கிறான்னு சொன்னா சாத்தானுக்கு பொறுக்கவே இல்லை. நீங்க அவனுக்குள்ள எல்லாத்து மேலேயும் கைய வைங்க.
அவனோட பிசினஸோ, அவன் குடும்பமோ, அவனோட வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்தையும் நீங்க வந்து அழிச்சு, செழிச்சு போடுங்க. அப்போ அவன் உங்கள தூஷிக்கிறானான்னு பாருங்க. அப்படிங்கிறது தான் சாத்தானுக்கு ரொம்ப பிரியமான காரியம். யோபுவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா யோபு இது எல்லாத்துக்கும் நடுவுல அவங்க ஆண்டவர தூஷிக்காம, ஆண்டவர் மேல விசுவாசமா, அவங்களுக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளையா இருந்ததும் நமக்கு தெரியும். அதனால நம்ம வாழ்க்கையிலயும் இதுல வந்து இந்த ஐடியா யோபுவோட வாழ்க்கையில இதையெல்லாம் நீங்க பண்ணுங்க. அவனுக்கு எல்லாம் இருக்கிறதுனால தானே இவ்ளோ நல்லா இருக்கிறான். அவனுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னதும் சாத்தான் தான். யோபுவோட வாழ்க்கையில இதெல்லாம் போய் செஞ்சதும் சாத்தான் தாங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். ஆனா, பல வேளைகள்ல நம்ம வாழ்க்கையிலயும் இதே மாரி இழப்புகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது, நம்ம என்ன பண்ணிடுறோம், சாத்தான அந்த பிக்சர்லயே இருக்க மாட்டான். அப்படி ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டு, நேரா ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா? இல்லையா? நீங்க இருந்தா ஏன் என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குது? நீங்க அப்ப என்னதான் பண்றீங்க? ஆ அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் மேல குறை சொல்லிட்டு, அவங்க மேல கோபப்படுற பிள்ளைகளா பல வேளைகள்ல நம்ம இருக்கிறோம். ஆனா சாத்தான் இது எல்லாத்தையும் செய்றதுக்கு பின்னால அவனுக்கு ஒரே குறிக்கோள் தான். நம்ம வந்து ஆண்டவர் மேல கோபப்பட்டு, அவங்கள தூஷிச்சு, அவங்க சமூகத்திலிருந்து விலகி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, என்ன கைவிட்டுட்டாரு, இல்ல ஆ என்ன தண்டனை குடுத்துட்டாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு விஷத்த கலக்கிற மாரி கலந்து, நம்ம ஒரு நிம்மதி இல்லாம இருக்கணுங்கிறது தான் அவனுடைய எண்ணமா இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவன் தூஷிக்கணும் அப்படிங்கிறத தான் அவன் எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒருத்தரோட வாழ்க்கையில இது நடந்ததையும் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அது நடக்கிறதுக்கு முன்னால ஏசப்பாவே ஒரு வார்னிங்கும் குடுக்குறாங்க. ஏசப்பாவுக்கு அவங்க வந்து காட்டிக் குடுக்க பட போறாங்க. சிலுவையில அறையப்பட போறாங்க. எல்லாமே தெரியும். அவங்க சீஷர்கள்ட்ட அத பத்தி சொல்லும்போது, "நீங்க என் கூட ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஆ தைரியமா இருங்க. பத்திரமா இருந்துக்கோங்க." அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, பேதுரு தான் சொல்லுவாரு, "ஆ மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. நான் உங்களுக்காக என் உயிர வேணாலும் குடுப்பேன்." அப்படின்னு பெருசா நல்லா அழகா டயலாக் எல்லாம் பேசுவாங்க. ஆனா அந்த டைம் வரும்போது, அவங்க வந்து அவ்ளோ பயந்துருவாங்க. அந்த காரியங்கள தான் நம்ம பார்க்குறோம். லூக்கா 22வது அதிகாரம் 31லிருந்து 32வது வசனத்தில பார்க்குறோம். பின்னும் கர்த்தர், "சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல, சாத்தான் உங்களைப் புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்." அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சாத்தான் வந்து போன இதுலயும் ஆண்டவர்கிட்ட போய், யோபுவ போய் ஆ கொடுமைப்படுத்துறதுக்கு ஆண்டவர்ட்ட உத்தரவு கேட்கிறான். இந்த காரியத்திலயும் நம்ம பார்க்க முடியுது, சீஷர்கள, "சீமோனே, சீமோனே, உங்க எல்லாரையும் கோதுமைய சொலகுனால புடைக்கிறது போல, சாத்தான் உங்களையும் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்." ஆனா, இது சாத்தான் பண்றது. அந்த சூழ்நிலையில ஏசப்பா என்ன பண்றாங்க? "நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து இப்ப நெறைய சோதனைக்குள்ளாக போற. அந்த வேளையில உன் விசுவாசம் ஒழிஞ்சு போகக்கூடாதுன்னு நான் உனக்காக வேண்டிக் கொள்றேன். அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய அவங்க மனச நமக்கு இதுல காண்பிக்கிறாங்க. நம்மளும் அதே மாரி எந்த சோதனைக்குள்ளயும், ஒரு சங்கடத்துக்குள்ள போகும்போது, என் பிள்ளை விசுவாசத்த ஒழிந்து போகாம, அந்த விசுவாசத்தோட எனக்காக நிக்கணும் அப்படின்னு ஒரு ஜெபிக்கிற தேவனா நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம, நீ அவர் என்ன பண்ணுவாருன்னு ஏசப்பாவுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால அவங்க சொல்றாங்க, "நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து" என்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால சாத்தான் இவங்களையும் ஏசப்பாவையும் விட்டு வைக்கல, சீஷர்களையும் விட்டு வைக்கல. அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம போன இதுல பார்த்த மாதிரி, அ யோபு ஓட வாழ்க்கையில நீங்க கைய வைக்கும்போது, யோபு உங்கள தூஷணம் பண்றாரா? அப்படின்னு பாருங்கன்னு சொன்னாரு. இங்க பேதுரு என்ன பண்ணாங்க? அவர வந்து, "நீ ஏசப்பா கூட இருந்த ஆளு தானே?" அப்படின்னு அவர திரும்ப திரும்ப கேட்கும்போது, 3 தடவ எனக்கு அவர யாருன்னே தெரியாதுன்னு மறுதலிச்சாருன்னு நம்ம பைபிள்ல பார்க்குறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 74வது வசனத்திலயும் பார்க்குறோம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை, அதாவது ஏசப்பாவ அறியேன் என்று சொல்லி சபிக்கவும், சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்.
உடனே சேவல் கூவிற்று அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏசப்பா முதல்லயே சொல்லியிருப்பாங்க, சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ என்ன 3 தடவ மறுதலிப்ப. எனக்காக நீ நிக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையும் நம்ம பார்க்க முடியுது. சாத்தான் அவங்கள வந்து அந்த பயம்புடுத்தி ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்கள கொண்டு போகும்போதும், அவங்க ஆண்டவர மறுதலிக்கிறவங்களா இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா அதே பேதுருவ தான், அதே ஏசப்பா தான் அவங்களோட அந்த முக்கியமான மொமெண்ட்ல அவங்க அவ்ளோ தனிமையா, அவ்ளோ கஷ்டத்துக்குள்ள இருக்கும்போது, "இவர் எனக்கு தெரியாது. இவரு" அப்படின்னு சபிச்சு சத்தியம் பண்ணவர ஏற்றுக்கொண்டு, அவர அவங்களுக்காக ஒரு அவ்ளோ பெரிய ஊழியக்காரரா பயன்படுத்துனாங்கங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். அதனால இந்த காரியமும் கூட நமக்கும் ஒரு பெரிய ஆ ஆறுதலான ஒரு விஷயம் தான். நம்மளும் ஆண்டவருக்கு எதிரா எத்தனையோ விதமான பேச்சுக்கள நம்ம பேசியிருப்போம். ஆனா, நம்ம மனசு அவரு இந்த இன்னும் ஃபர்தரா வாசிக்கும்போது, பேதுரு வந்து ரொம்ப மனம் கசந்து அழுது, ஆ ரொம்ப ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு பிள்ளையா இருப்பாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் நம்ம மனம் கசந்து, அத உணர்ந்து, நம்ம பண்ண தப்ப உணர்ந்து, ஏசப்பா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும்போது, அவங்க ஒரு மன்னிக்கிற தேவனா நமக்கு இருக்கிறாங்க. யோவான் 10வது அதிகாரம் 10 முதல் 11வது வசனத்திலயும் பார்க்கிறோம். திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அதாவது சாத்தானோட ஒரே பர்ப்பஸ் இதுதான். அவர் வந்து நம்ம வாழ்க்கையில வராருன்னா, அவருக்கு எந்த ஒரு நல்ல எண்ணமுமே கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு முன்னால ஆண்டவர் உங்களுக்கு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ அவங்க சைடுல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசினாலும், அவங்கள வந்து ஆண்டவர விட்டு தூரமா பிரிக்கிற வேலைய தான் அவரு செஞ்சாரு. அதே மாரி நம்ம வாழ்க்கையிலயும் இந்த திருடன் வர்றது வந்து திருடுறதுக்கும், கொல்றதுக்கும், அழிக்கிறதுக்கு மட்டும் தான் வராரு அப்படிங்கிறது ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்படிங்கிறதையும் அழகா சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வாழ்க்கையிலயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நெறைய வரும். எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாட்டோம். பலவீனங்கள் வரும். எத்தனையோ விதமான ஆ காரியங்கள் நடக்கும். ஆனா இது எல்லாத்துலயுமே நம்ம எப்பவுமே ஆ நம்மளுடைய அந்த சுய புத்தியின் மேல சாயாம, முழு இருதயத்தோட நம்ம ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது தான் நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆ அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு யோசேப்போட வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையிலயும் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. அவங்க படாத கஷ்டம் இல்ல. ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். ஆண்டவர் தாமே அவங்க கூடவே அது எல்லாத்துலயும் அவங்க வாழ்க்கையில இருந்தாங்க. அவங்கள எவ்வளோ ஆசீர்வாதமா வச்சிருந்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு அந்த குற்ற உணர்வு வரும்போது, இல்லன்னா நான் இந்த பாவம்லாம் செஞ்சதுனால தான் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நினைக்கும்போது, ஆண்டவர் நமக்கு அகெயின்ஸ்டா இல்ல. அவங்க நம்ம பட்சத்துல இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா இருக்கணும். அடுத்ததும் அந்த காரியத்த தான், அந்த முக்கியமான காரியத்த தான் நம்ம பார்க்க போறோம். கொலோசேயர் 2வது அதிகாரம் 12லிருந்து 15வது வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த முழுக்கு ஞானஸ்நானம் முழுசா அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு நம்ம வெளியில வரும்போது, உள்ள போகும்போது நம்மளுடைய அந்த பழைய அபியா, அவளோட பாவம் எல்லாம், அது எல்லாமே உள்ள போய் எல்லாம் போயிடுது. அடக்கம் பண்ணப்பட்டவங்களா ஆயிட்டு, அதிலிருந்து அந்த தண்ணீயிலிருந்து நம்ம வெளியில வரும்போது, ஏசப்பாவ எப்படி தேவன் வந்து உயிர் தெழுந்தாங்க அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோமோ, அதே மாரி அந்த விசுவாசத்துல அவங்க ஏசப்பா எப்படி உயிர் தெழுந்தாங்களோ, ஒரு புது மனுஷனா, ஒரு மனுஷியா நம்மளும் வந்து அதிலிருந்து உயிர் தெழுந்தவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் பாவங்களினாலேயும், உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நம்மள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அக்கிரமமா மேல உட்கார்ந்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏசப்பா நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்நாள்ல செய்யப்போற எல்லா பாவத்துக்கும் தான். நம்ம செய்யப்போற மொத்த பாவத்துக்கும் சேர்த்து, ஒரே டைம்ல, ஒரே நாள்ல, அந்த ஒரே மணி நேரத்துல அவங்க வந்து மொத்தமா அவ்வளத்தையும் மன்னித்து, நம்மள எல்லாத்தையும் விடுதலை ஆக்கிட்டாங்க. அப்படிங்கிறத தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும்.
எனக்கு இதுக்கு நல்ல எக்ஸாம்பிளா இருந்தது வந்து, நம்ம எல்லாருமே ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு நெனச்சுக்கலாம். நமக்கு ஒரு நம்மளால தீர்க்க முடியாத ஒரு பெரிய கடன் இருக்கு. நம்மளால அத குடுத்தே முடிக்க முடியாது. ஆ அவ்ளோ பெரிய கடன் இருக்கு. அப்போ நமக்கு பதிலா ஒருத்தர் வந்து, "உன்னோட கடன் எல்லாத்தையும் நான் உனக்காக அடிச்சு அடைச்சிடுறேன். நீ இனிமே கடனாளி இல்ல." அப்படின்னு சொல்லி, நமக்கு எவ்ளோ கடன் இருந்துச்சோ அவ்வளத்தையும் நமக்காக அவங்க அடைச்சு, அத செட்டில் பண்ணி, நம்மள வந்து ஒரு கடன்காரங்களா இல்லாம, நம்மள ரிலீஸ் பண்ணி, ஒரு ஃப்ரீயா உட்டதுக்கப்புறம், நம்ம நெனைப்போமா? "நான் ஒரு கடனாளி, நான் ஒரு கடனாளி." அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமான்னா, நமக்கு இருக்காது. யாராவது நம்மள, "இவன் கடன் வாங்குனவன், கடனாளி" அப்படின்னு பேசினா கூட நமக்கு கோபம் வரும். என் கடன் எல்லாத்தையும் அடைச்சாச்சு. நீ என்ன பேசுற?" அப்படின்னு சொல்றவங்களா இருப்போம். ஆனாலும் ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாலே நம்மளோட எல்லா பாவத்துக்கும் ஒரே கிருபாதார பலியா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும், நம்ம இன்னைக்கும் கூட பல வேளைகள்ல நான் சொன்ன மாதிரி, "நான் ஒரு பாவி" அப்படிங்கிற அந்த சிந்தனையோட இருக்கோம். அந்த சிந்தனையில நம்ம இருக்கும்போது, அது ஒரு தவறான சிந்தனை. பை நேச்சர் ஒரு ஹியூமன் நேச்சரா நம்ம பாவி தான். ஆனா, ஏசப்பா அந்த சிலுவையில நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் தான் அவங்க மேல எடுத்து, நம்மள விடுதலை ஆக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்குறோம். அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப ஒரு மனத்தாழ்மையா நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு நான் பாவி, பாவின்னு சொன்னோம்னா, அப்போ ஏசப்பா நம்ம பாவத்த அவங்க நிவிர்த்தி பண்ணவே இல்ல. என்னோட பாவம் அவங்களுக்கெல்லாம் மேல. நான் கடவுளுக்கே மேல பெரிய ஆளு. அவ்ளோ பெரிய பாவம். அத ஏசப்பாவோட இரத்தத்தால கூட அத வந்து கிளீன் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லாம சொல்றதா ஒரு பொருளா அது இருக்கும். அதனால நம்ம பாவி அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம மனசுல இருக்கக்கூடாது. அத தான் நம்ம பார்க்குறோம். ஏசப்பா வந்து நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால், அதாவது அந்த நியாயப்பிரமாணத்துல உள்ள அத்தன கட்டளைகள், பழைய ஏற்பாடுல இருக்க அத்தன கட்டளைகள், அது எல்லாமே நமக்கு எதிரிடையாகவும், கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்களையும், அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, வெளியரங்கமான கோலமாக்கி, அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வெற்றி சிறந்து முடிச்சிட்டாங்க. சிறந்துகிட்டே இருக்காரு. டெய்லி போய் கிராஸ்ல அவங்க சிலுவையில அறையப்படல. ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆலா ஒரே தடவையா அவங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது பைபிள்ல இருக்கு. இப்ப நம்ம இந்தியாலயே பார்த்தாலும், நம்மளோட ஜஸ்டிஸ் அந்த லா டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் கோர்ட் எதுனா சுப்ரீம் கோர்ட் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அப்புறம் ஹை கோர்ட்டு இது எல்லாத்துலயும் போயி ஒரு கேஸ் நடக்குது. நமக்கு அகைன்ஸ்ட்டா. இவ ஒரு பெரிய பாவி. அவ்ளோ பாவம் பண்ணியிருக்கிறா. ஆ மன்னிக்கவே முடியாத குற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நமக்கு அகைன்ஸ்ட்டா ஒரு கேஸ் நடந்த கடைசியில சுப்ரீம் அத்தாரிட்டி வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. போயிட்டு அங்க நமக்கு எதிரா யாரு நிப்பா? சாத்தான் நிக்கிறான். அதான். ஸோ சாத்தான் ஒரு பக்கம், இவன் இத பண்ணா, அத பண்ணா, இது பண்ணா, இப்படி சொன்னா, அத செஞ்சான்னு சொல்லி ஒரு 1000 குற்றச்சாட்டு நம்ம மேல வைப்பான். ஆனா, அதே சுப்ரீம் கோர்ட்ல அத நமக்கு தண்டனை குடுக்க வேண்டியது யாரு? ஆண்டவர் தாமே. நமக்காக வந்தவங்க யாரு? ஏசப்பா தாமே. அவங்க 2 பேருமே நம்ம சைடுல இருந்து, இவங்க மேல எந்த குற்றமும் இல்ல, அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. நமக்கு விரோதமா இருந்த அந்த கையெழுத்த குலைத்து, அத நமக்கு நடுவுல நமக்கும் தேவனுக்கும் நடுவுல எந்த ஒரு தடையும் இல்லாம, அதை நமக்கு நடுவுல டைரக்ட் ஆக்சஸ் காடுக்கு இருக்கிற மாரி, அது எல்லாத்தையுமே எடுத்து சிலுவையின் மேல ஆணி அடித்து, அத்தனை துரைத்தனங்களையும், அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான ஒரு கோலமாக்கி, அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல நம்மளுடைய பெரிய அந்த ஜட்ஜ் மாதிரி நம்மளுடைய தேவனே, "நீ பாவி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமா நீ தேவனுடைய நீதி" அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேர்டிக்ட் குடுத்திருக்காங்க. அவங்களே குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியில வந்து, "இல்ல, இல்ல நான் பாவி தான். நான் மோசமானவன் தான். நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நான் பாவி, நான் பாவி" அப்படின்னு அந்த மைண்ட் செட்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, அதுக்காக ஆண்டவர் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த மைண்ட் செட்டே தப்பு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதே தப்பு. அதனால இன்னைக்கு நம்ம இந்த செய்திய கேட்டு நம்மளுடைய நார்மல் வாழ்க்கைக்கு நம்ம போகும்போதும்,
நான் பாவி, நான் இந்த தப்பு பண்ணேன், அந்த தப்பு பண்ணேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரும்போது, நம்ம நினைவில் கொள்ள வேண்டியதெல்லாம் நம்மளுடைய எல்லா பாவங்களுக்காகவும் ஏசப்பா ஆல்ரெடி அவங்க வந்து சிலுவையின் மேல வெற்றி சிறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும். நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல எந்த ஒரு பேரியருமே கிடையாது. அதனால சாத்தான் நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு வந்த மாரி, அவனுடைய மிகப்பெரிய அவன் நெறைய வேலைகள் செய்வான். அதுல முக்கியமான வேலையில இதுவும் ஒண்ணு. நம்ம மேல குற்றம் சுமத்துறது. அந்த குற்றம் சுமத்தி நமக்கு அந்த கெட்ட கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசுல வரும்போது, நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது, "அப்பாலே போ சாத்தானே! நான் வந்து தேவனுடைய நீதி" அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நம்ம வாயிலயும், நம்ம மனசுலயும் இனிமே இருக்கணும். நான் பாவி அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலயும் பார்க்கிறோம். ஏசப்பா அந்த சிலுவையில அவங்க இறக்குறதுக்கு முன்னால சொல்ற வார்த்தை. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது. இங்கிலீஷ்ல வந்து இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிம்பாங்க. இது வந்து அரைகுறையா ஏசப்பா ஒரு வேலைய பண்ணிட்டு போகல. இட் இஸ் அ ஃபினிஷ்ட் அப்படின்னா, இட்ஸ் அ டன் டீல். அது வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க. அவங்க என்ன காரியத்துக்கு வந்தாங்களோ, அத வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி, முடிந்தது அப்படின்னு சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால அவங்களுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒரு நாளும் அந்த குற்ற உணர்ச்சியோடையும், ஆ நான் பாவிங்கிற எண்ணத்தோடையும் ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்றது தேவனுடைய சித்தமே கிடையாது. அடுத்ததும் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான். அவனோட பகலா தேவனுடைய சந்நிதியில நம்மளுக்கு எதிரா குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறவனா இருக்கிறான். ஸோ, அப்படி ஒருத்தன் இருக்கும்போது, நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவர் என்னுடைய பட்சத்துல இருக்கும்போது, எனக்கு விரோதமா நிக்க நீ யாரு? அப்படின்னு கேட்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். ரோமார் 8வது அதிகாரம் 29லிருந்து 31வது வசனத்துல பார்க்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நம்ம எல்லாரையுமே நம்ம தாயின் கர்ப்பத்துல இருக்கும்போதே உன்னை பேர் சொல்லி அழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள எல்லாரையும் முன்னறிந்திருக்கிறாங்க. முன்னறிந்தவங்க எல்லாரையும் முன் குறித்திருக்காங்கன்னு பார்க்குறோம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவளை இவர்கள் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அதே சாப்டரோட கன்டினியூவேஷன் தான். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம எப்போ ரொம்ப நினைவில் வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி எஸ்பெஷலி நம்ம வாழ்க்கையில் ஒரு டஃப் டைமில் ஒரு நமக்கு விரும்பாத காரியங்கள் நடக்கும்போது நம்ம உடல் நலவ குறைவாக இருக்கலாம், மனசு சரியில்லாமல் இருக்கலாம், எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கலாம், அந்த இழப்புகள் இருக்கலாம். இதுக்கு நடுவுல நம்ம நினைக்க வேண்டிய ஒரே லைன் இதுதான். நமக்காக அவங்க சொந்த குமாரன்னு பார்க்காம குடுத்த அந்த தேவன், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு குடுக்க மாட்டாரா? அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தவங்களா இருக்கணும். அப்படி உணர்ந்த பிள்ளைங்களா இருக்கும்போது, சாத்தான் வந்து நமக்கு எந்த வகையான தூண்டுதல் பண்ணும்போதும், நம்ம அதுக்கு செவிசாய்க்க மாட்டோம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் அப்படின்னு சொல்றாங்க. தேவன் தெரிந்து கொண்டவர் மேல யாரால பண்ண முடியும்? தேவனே நம்மள நீதின்னு சொன்னதுக்கு அப்புறம், சுப்ரீம் கோர்ட்டே ஜட்ஜ்மெண்ட் குடுத்ததுக்கு அப்புறம், அத யாரு கேள்வி கேட்க முடியும்னு கேக்குறாங்க. ஆக்கினைக்குள்ளாக, அதாவது தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். நமக்காக மரிச்சவங்க யாரு? ஏசப்பா. அவங்களே நம்மள ஆக்கினைக்குள்ளாக்கல. வேற யாரு நம்மள ஆக்க முடியும்னு கேக்குறாங்க. அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம பிகினிங்ல பார்த்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யோசுவாவுக்கு பக்கத்துல சாத்தான் நின்னுட்டு என்ன குற்றம் குறை சொல்லலாம்னு ரெடியா நிக்கும்போது அந்த வசனத்துல பார்த்தோம். கர்த்தர் தாமே சாத்தான கடிந்து கொள்றத நம்ம பார்த்தோம்.
இதுலயும் அழகா சொல்லியிருக்காங்க. நமக்காக மரித்தவங்களும் அவங்க தான். நமக்காக எழுந்திருக்கிறவங்களும் அவங்க தான். தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவங்களும் அவங்க தான். சாத்தான் அப்படியே ஆப்போசிட்டா பகலா இரவும் பகலுமா நமக்கு எதிரா நம்ம மேல குற்றம் சுமத்துறவனா தேவனுடைய சந்நிதியில நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த தெளிவு நமக்கு வந்ததுனால இன்னும் ஃபியூச்சர்லயும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்துக்காகவும் நம்ம வாழ்க்கையில தவறான காரியங்கள் நடக்கும்போது, நம்ம சோர்ந்து போகும்போது, நம்மளுடைய இழப்புகளுக்காக தேவன குறை சொல்ற பிள்ளைங்களா நம்ம இருக்கக்கூடாது. நான் ஒரு குற்றவாளி, ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த எண்ணமும் நமக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல பார்க்கும்போது, ஏசப்பாவே நமக்கு குடுத்த அந்த ஆண்டவர் வந்து நமக்கு எல்லா ஆசீர்வாதத்த தான் தருவாங்க. நான் இத யோசிக்கும்போது நான் யோசிச்சேன், நமக்கு ஏன் இந்த மாரி எண்ணங்கள் வருது? இந்த மைண்ட் செட் எங்க வருதுன்னு பார்த்தா, நம்ம பழைய ஏற்பாடு வாசிக்கும்போது, அதுல ஒரு 80% இந்த மாதிரி தான் இருக்கும். தவறு பண்றவங்கள ஆண்டவர் தண்டிக்கிற ஒரு தேவனா நம்ம நெறைய வாசிச்சுட்டே இருப்போம். அதனால நம்ம மைண்ட்லயே ஆண்டவர்னா இப்படிதான் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் நமக்கு ஃபார்ம் ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் ஏசப்பா வந்துட்டு போனத நம்ம கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுறோம். ஏசப்பா வந்து இது எல்லாத்தையும் இந்த பாகுபாடே நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்மள வந்து அந்த பாவம், மரணம் அப்படிங்கிற அந்த 2 காரியமும் நம்மள தேவன்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடாதுன்னு ஏசப்பா வந்தாங்கங்கிறத நம்ம பல வேளைகள்ல மறந்துடுறோம். பழைய ஏற்பாடுல நடக்கிற காரியங்கள பார்த்து பார்த்தே, "ஓ! யோபுக்கு இப்படி நடந்துச்சு. இவருக்கு இப்படி நடந்துச்சு. அவர் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு. அதனால இது எல்லாத்தையும் ஆண்டவர் தான் பண்றாருன்னு" ரொம்ப ஈஸியா நம்ம நெனச்சுட்டு குழம்பி போயிடுறோம். அதே மாதிரி இந்த உலகத்திலயும் கூட உலக பழக்கவழக்கமும் அப்படிதான் இருக்கு. ஒருத்தர் ஒண்ணு தவறு பண்ணா, அவங்களுக்கு தண்டிக்கிற ஒரு உலகமா தான் இருக்கு. அதே மாரி நம்ம வாழ்க்கையிலயும் கூட ஏதாவது தப்பு பண்ணா, நம்ம அத தண்டிக்கிறவங்களும், அத குறை சொல்றவங்களும், அந்த குற்றம் சொல்லுகிறவங்களா இருக்கிறதுனால, நம்ம ஆண்டவரையும் அதே வேவ் லென்த்ல வச்சு, அவங்களும் அப்படிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பல வேளைகள்ல வந்துர்றோம். ஆனா, அது உண்மை இல்ல. அதனால இந்த வசனங்கள் மூலமா அத தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆ அதனால ஏசப்பாவே சொல்றாங்க, ஆ அவருடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து நமக்காக அவங்க வேண்டுதல் செய்ற ஒரு தேவனா இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். ஆ அது வந்து ஏசப்பா அவங்க ஒரு தண்டிக்கிற தேவன் இல்ல. நம்ம மேல ஆ கோபப்படுற ஒரு தேவன் இல்லங்கிறத இந்த காரியத்துல நம்ம பார்க்க முடியும். யோவான் 8வது அதிகாரம் 3 முதல் 6வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இது பைபிள்லே இருக்குங்கிறது உண்மைதான். அவங்க பண்ணது பெரிய பாவம் தான். ஆ அவங்க இத கேள்வி கேட்கிறதுமே ஏசப்பாவ குற்றம் சுமத்துறதுக்கு தான் கேட்கிறாங்கங்கிறது பைபிள் எழுதியிருக்கு. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த உலகமும் சாத்தானும் எல்லாரும் நமக்கு அகெயின்ஸ்டா குற்றம் சுமத்தணும், நம்மள சோதிக்கணும்னு வரும்போது, ஏசப்பாவோட இந்த குணத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில், அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதைக் கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயைத் தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாகத் தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை என்றார். இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாகத் தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அப்படிங்கிற அந்த லாஸ்ட் 2 லைன் தான் ரொம்ப முக்கியமான காரியம். அதுதான் நம்மளுடைய தேவனுடைய அந்த இதயத்த நமக்கு காமிக்குது. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய ஸ்டாண்ட். இப்ப நம்ம எல்லாரையும் அவங்க பார்க்கும்போது,
நம்ம அவங்கள சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், நம்ம செய்ற எதையுமே அவங்க வந்து ஒரு மன்னிக்கிற தேவனா இருக்கிறாங்க. நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்த அந்த தண்டிக்கிற தேவன் இல்ல இப்போ நமக்கு. அதனால ஆ ஏசப்பா சொன்ன இந்த வார்த்தைய நினைவு கொள்ளணும். அதோட முக்கியமா, "நீ போ, இனி பாவம் செய்யாதே" அப்படிங்கிற அந்த காரியத்தையும் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப திரும்ப அதே பாவத்த செய்ற பிள்ளையா இருந்தா, அத வந்து அது நம்மளுடைய தப்பு தான். அதுக்காக வேற யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அத உணர்ந்து திருந்த வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. அவங்களையும் சொன்னாங்க, "நீ இந்த பாவத்த இனிமே செய்யாத. நீ ஒரு புது மனுஷனா, ஒரு மனுஷியா இருன்னு" சொன்னாங்க. அத தான் நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 5 முதல் 5வது அதிகாரம் 17லிருந்து 21வது வசனத்தில பார்க்குறோம். "இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான காரியம். அதனால நான் சொன்ன மாதிரியே திரும்ப திரும்ப நான் பாவி அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களைக் கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து, தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டுகொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படிங்கிற இந்த வசனம் தான் நான் சொன்ன அந்த முக்கியமான வசனம். நம்ம எப்போ எப்போ நான் ஒரு பாவி அப்படிங்கிற அந்த எண்ணம் வருதோ, அப்ப நம்ம வந்து நம்ம போன வாரம் நம்ம பார்க்கும்போது ஏசப்பா சாத்தானுக்கு அகைன்ஸ்டா ஒவ்வொரு வசனமா சொன்னாங்க. அந்த எண்ணம் நமக்கும் நம்ம வாழ்க்கையில வரும்போது, அந்த சாத்தான் வந்து அந்த எண்ணத்த குடுக்கும்போது, "நீ இந்த பாவம் பண்ண பாத்தியா? அதனால தான் உன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது. ஆண்டவர் உன்ன தண்டிக்கிறாரு." அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும்போது, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம், "நான் பாவி இல்ல. நான் வந்து இயேசு கிறிஸ்துவுனால நான் தேவனுடைய நீதி." அப்படிங்கிறத தெரிஞ்ச பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். பைபிள்ல இன்னும் ஒரு 3 வசனங்கள் எடுத்தேன்னா, நம்ம தேவனுடைய நீதி அப்படிங்கிறத அவங்க திரும்ப திரும்ப நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரோமர் 3வது அதிகாரம் 23லிருந்து 24வது வசனத்துல பார்க்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம செய்யற எந்த காரியங்கள்னாலையும் செய்கையினாலையுமே கிடையாது. பியூர் கிரேஸ் ஆண்டவருடைய கிருபையினால மட்டுமே நம்ம எல்லாருமே ஏசப்பா மூலமா நம்ம நீதிமான்களா ஆக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. ரோமர் 4வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதெல்லாம் நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதனால அவங்க நம்ம நீதிமான்கள் ஆக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு பைபிள்ல ரிப்பீட்டடா நமக்கு சொல்லியிருக்காங்க. ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலையும் பார்க்கிறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அதாவது ஆதாம் ஏவாளோட அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, அதாவது ஏசப்பாவோட கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏசப்பாவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய நீதி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டவங்களா இங்கிருந்து நம்ம புறப்படணும். நம்ம எல்லாருமே நீதிமான்கள் அப்படிங்கிறத உறுதியா பற்றிக் கொள்ளணும். கடைசியாகவும்
ஆ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, பல வேளைகள்ல ஆண்டவர் நமக்காக இவ்வளத்தையும் செஞ்சிருந்தாலும், நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கு. சில இடங்கள்ல, சில பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் இல்லன்னா சில நேரத்துல நம்ம வந்து சில காரியத்த நான் தப்பே பண்ணல அப்படின்னு கொஞ்சம் நெனைக்கிறவங்களா இருப்போம். இது தப்பே கிடையாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது தப்பில்ல. அப்படின்னு சில ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காத சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்தா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற அந்த கடமை மட்டும் நமக்குள்ளதுன்னு பைபிள்ல நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஏசப்பாவும், ஆண்டவரும் நமக்காக இவ்ளோ யோசிச்சு, இவ்ளோ செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு தவறான பாதையில நம்ம போறதும், தவறான ஒரு வாழ்க்கைய வாழ்றதும் கூட தவறு. இந்த 2 காரியமும் நம்ம கையில தான் இருக்கு. அத தான் 1 யோவான் 1வது அதிகாரம் 6 முதல் 10வது வசனத்தில பார்க்கிறோம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், ஏசப்பா நமக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டாங்க. நம்ம அவங்களோட ஒண்ணோட ஒண்ணா இருக்கோம். தேவனுடைய சுதந்திரர்களா இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இவ்வளவுத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு, நம்ம வந்து இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம எல்லாம் இப்போ ஒரு அடல்ட்ஸா பெரியவங்களா இருக்கோம். நம்ம வீட்ல இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம எப்பவுமே ஒரு இது குடுத்துட்டே இருப்போம். நீ இப்படி நடந்துக்கணும், ஒழுங்கா நடந்துக்கணும். இல்லன்னா நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போயிடும். யாரும் கெஸ்ட் வந்தா அவங்களுக்கு முன்னால வெல் பிஹேவ்டா இருக்கணும். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்ளோ இது குடுப்போம், அட்வைஸ் குடுப்போம். ஆனா பல வேளைகள்ல நம்ம இந்த சமுதாயத்துல தேவனுடைய பிள்ளைங்களா நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அத தான் சொல்றாங்க. நம்மளுடைய ஆண்டவர் அவங்க வந்து ஒளியில் இருக்கிறது போல, நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, ஒரு சில பாவங்கள் இல்ல, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் நீக்கி, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும், நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஏசப்பா நமக்காக பண்ணிட்டாங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொன்ன மாதிரி, ஆ நம்ம வாழ்க்கையில நம்ம கன்ஃபஸ் பண்ணாத பாவம், நம்ம வாழ்க்கையில ஏதாவது இருந்துச்சுன்னா, அத நம்ம ஆண்டவர்கிட்ட போயி, நமக்கு அவங்க கிட்ட சொல்லும்போது, அவங்க கிட்ட அறிக்கையிட்டால், நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் நமக்கு மன்னிச்சு, எல்லா அநியாயத்தையும் நீக்கி, நம்ம ஒவ்வொருத்தரையும் சுத்திகரிக்கிறதுக்கு, அவங்க உண்மையும், நீதியும் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இன்னைக்கும் இந்த மெசேஜ் மூலமா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி, நம்ம கிறிஸ்டியனாவே இருந்தாலும், பல வேளைகள்ல அந்த குற்ற உணர்ச்சி உள்ளவங்களா இருக்கும்போது, சாத்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எடுத்துட்டு, அவன் வந்து நம்மளோட மைண்ட்ல எத்தனையோ விதமான எண்ணங்கள தருவான். பல வேளைகள்ல அது நம்மளுடைய சொந்த எண்ணமா கூட இருக்கும். ஆ ஆண்டவர் எனக்கு விரோதமா நான் இப்படி ஒரு பாவம் பண்ணதுனால, என் வாழ்க்கையில இந்த மாரி காரியங்கள் நடந்துடுச்சு. ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாரு அப்படின்னு நெனைக்கிற பிள்ளையா இருந்தா, அது தவறு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாரும் பாவிகள் கிடையாது. ஏசப்பாவ ஏசப்பா மூலமா நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய நீதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆ ஆண்டவர் நமக்கு எதிரா இல்ல. சாத்தான் தான் இரவும் பகலுமா நமக்கு எதிரா ஆண்டவருடைய சந்நிதியில குற்றம் சுமத்துறான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தேவனும் ஏசப்பாவும் நம்மளுடைய சைடுல நமக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால இந்த வாரத்துக்குள்ளேயும் நம்ம கடந்து போகும்போதும் எல்லாருமே இத நினைவில் கொண்டு, நான் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமா நான் தேவனுடைய நீதி அப்படிங்கிற அந்த உண்மைய உணர்ந்தவங்களா நம்ம எல்லாரும் நீதிமான்கள் அப்படிங்கிறத உணர்ந்த பிள்ளையா இருக்கணும். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களோ, அந்த நீதிமான்கள் செய்ற காரியங்கள செய்ற பிள்ளைங்களாவும் இருக்கும்போது, நம்ம உண்மைக்குமே தேவனுடைய பிள்ளைங்களா, எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையா இருப்போம்.